தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. எல்லா கடவுளையும் பாடுகின்றார். என்னையை நினைத்து பாடுகிறால் வேறு வேறு எண்ணியிருந்தோ என்று பாடுவார். எத்தனையும் அருட்பெருஞ்சோதியாளர் என்று நினைத்துதான் பாடுறாங்க. வேற ஒன்றும் பாடல. நமக்கு நம்ம பாடலாம். எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். என்ன ஒரே இதுதான். இதெல்லாம் கணேசன் பாடிட்டார், இவன் பாடிட்டார், ராமன் பாடிட்டாரு, சிவன் பாடிக்க எல்லாம் பாடிட்டாரு. ஆனால் அந்த மாதிரி சமய நிகழ்வுகளாக இருந்தாலும் அருட்பெருஞ்சோதியாளர் தான் அதை எல்லாம் சுட்டி காட்டுகின்றது என்ற தெளிவுக்கு எப்போதும் 6 மொழியை படிச்சுட்டாங்க. அதுவரையும் நான் வந்து இந்த மாதிரி குற்றம் நோயை காரணம் நடந்து விஸ்வாயாரை சொல்லியிருந்தேன். வேண்டுகோள் அதை தவறு அந்த சிவாயம் சொல்லி விட்டுவிடலாம். இது வந்து அவங்களோட ஏற்பட்டு இருக்கு. அது அவங்களுடைய உண்மை. நான் போய் எனக்கு மகன் சொல்லி நமக்கு அறிகுறி இல்லை, எனக்கு அறிகுறி இல்லை. எனக்கு அறிவியும் சரி மகாமண்டலம் பிடிக்கலாம், சிவாயம் பிடிக்கலாம். அதை பற்றி தாப்பா முகேஷ்லியா எடுத்து பேசுகிறார். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்றால், இந்த 6 திருவையை பற்றி யாராவது பேசலாம் என்று கேட்டேன். நான் 3ஆம் தேதி எடுத்துக்கொள்கிறேன் என்று முந்தினார். நான் 3ஆம் தேதினால 6வது பண்ணி காட்டினார். சரி பேசிட்டார். எங்கள் திருவையாக பேசுறது தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவு படிச்சிருக்கார், எல்லாம் படிச்சிருக்காரு, எல்லாம் அனுபவம் இருக்குது. நான் 3ஆம் தேதி அவசரம் கூடாது. கடைசியாக மட்டும் இருக்கலாம், மிச்சம் நான் படிச்சுக்கலாம். அது தவறாக எடுத்துக்கொள்ள. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வந்தருள் புரிய விரைந்திது தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரிய வரவெல்லாம் வல்ல தனியருட்ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னோடும் கலந்து செய்வித்து அருளுக செய்வகையே. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் நமது சங்க தலைவர் அவர்களே, ஆண்மனை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி வள்ளற்பெருமானுடைய அந்த 6000 பாடல்களில் முற்றோதலாக 1985 நாங்கள் நடைபெற்றுவிட்டிருக்கிற அதனுடைய சாரத்தை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே திருவாசக விழா போன்ற விழாக்களை சமய சார்பிலே நடத்துவதைப் போல சன்மார்க்கத்திலே திருவருட்பா விழா நாம் 30 நாளும் திருவருட்பாவை படித்தோம். அதை ஒரு விழாவாக சிறப்பாக எடுக்க வேண்டும் என்ற என்னுடைய உள்ள நோக்கத்தை எளிமையாகவும் சிறப்பாகவும் நடத்த வேண்டும் என்ற நிலையிலே இந்த அளவுக்கு இங்கே அன்பர்களுடைய கூட்டத்தோடு இங்கு நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பளித்த வள்ளற்பெருமானுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருவருட்பாவும் திருக்குறளும் அந்த இந்து சமயத்தில் உள்ளவர்களுக்கு 2 கண்களாக இருக்க வேண்டும். ஒன்று திருவருட்பா, இன்னொன்று திருக்குறள். ஏனென்றால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரணியமே கடவுள் வழிபாடு வள்ளலார் சொல்லுவார். அப்போ அறிவு விளங்காத ஜீவர்களுக்கெல்லாம் என்னங்கிற கேள்வி நம்ம கேட்கக்கூடாது. அதுலேயே அதில் அடங்கி இருக்குது. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரணியமே கடவுள் வழிபாடுனா, அறிவு விளங்காதவர்களுக்கெல்லாம் ஜீவகாரணியம் கடவுள் வழிபாடு இல்லைங்கிறது அறிவு மறந்துருக்குது. ஆக வள்ளல் பெருமான் இப்படியெல்லாம் அப்படி நம்மளை அப்படியே கொண்டுட்டு போவார். இப்போ திருவருட்பாவுக்கும் மற்ற நூல்களுக்கு என்ன வித்தியாசம்னு கூட கேட்கலாம். அப்படி என்ன திருவருட்பாவில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு கூட நீங்கள் சேர்க்கலாம். அதாவது கொஞ்சம்னா ஆனால் கொஞ்சம் அப்படி அமைதியாக இருங்க. திருவருட்பாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். நம்ம இன்பம் எங்கே என்ற தேடல ஒரு சினிமா பாட்டு வருது. இப்போ நம்ம இன்பம்னா என்ன இன்பம் அப்படின்னா, இன்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் எத்தனை வகையான இன்பம் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அது திருவருட்பாவில் பெருமான் பட்டியல் போட்டு காட்டுறத பாருங்க. நமக்கு இன்பங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரு இன்பம், இந்திரிய இன்பம், கரண இன்பம் தான் நமக்கு தெரியுது இன்பம். ஆனால் எத்தனை விதமான இன்பங்கள் இருக்குங்கிறது பெருமான் பட்டியலிட்டு சொல்கிறார் பாருங்க. இந்திரிய இன்பம், கரண இன்பம், உயிரின்பம், ஆன்ம இன்பம். ஆன்மாவுக்கு ஒரு இன்பம் இருக்குது. அந்த இன்பம் தான் நாம் அனுபவிக்க வேண்டிய இன்பம். ஆனால் நம்ம இந்திரிய இன்பம் கரண இன்பத்திலேயே நம்ம அனுபவிச்சதே போதும்னு நினைச்சிடறோம்.
இதே நமக்கு ஆன்ம இன்பமாக தெரியுது. அதனால ஆன்ம இன்பத்துக்கு போகிறதில்லை. ஆன்ம இன்பம், அடுத்தது உலக இன்பம், அடுத்தது அறிவின்பம், பேரின்பம், முத்தி இன்பம், மெய்ப்பொருள் இன்பம், நிரதிசய இன்பம், ஞானசித்தி இன்பம், இயற்கை தனி இன்பம். இத்தனை இன்பம் இருக்குது. இது எங்கே வந்தது? திருவருட்பாவில் வந்த மாதிரி தெரியுது. சரி, ஆனந்தம் எத்தனை ஆனந்தம் இருக்குது? ஆனந்தம்னா நம்ம ஒரு ஆனந்தம், எனக்கு ஆனந்தமாக இருந்துன்னு சொல்லிடுறோம். எது ஆனந்தம்னு நமக்கு தெரியாது. ஆனந்தமாக இருந்தது, சரி என்ன ஆனந்தம்னு கேட்டோம்னா பதில் சொல்ல தெரியாது. சரி, ஆனந்தமாக இருந்தது, அதனுடைய சுரூபத்தை சொல்ல அப்படின்னா சொல்ல தெரியாது இல்லைங்க. அதோட தனியான ஒரு ஆனந்தமாக இருந்தது, அவ்வளோதான் சொல்லுவோம். ஆனால் அதில் பெருமான் பட்டியல் போட்டு காட்டுறாரு பாருங்க. விடையானந்தம், அதாவது உலக விஷயங்கள்ல இருக்கிற ஆனந்தம், விடையானந்தம், தத்துவ ஆனந்தம். நம்ம இருக்கிற அந்த 96 தத்துவத்தினுடைய ஒவ்வொரு தத்துவத்திலையும் ஒரு ஆனந்தம் இருக்குது. தூங்குறது ஒரு தத்துவம், தூங்குனதும் அருமையாக நிம்மதியாக தூங்கணும், சுகமாக இருந்துக்கிறோம். இது தத்துவ ஆனந்தம். இப்படி 96 ஆனந்தம் இருக்குது. அதில் தத்துவ ஆனந்தம். அடுத்தது யோகானந்தம், யோகத்தில் ஒரு ஆனந்தம் இருக்குது. அது யோகத்தை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அடுத்தது ஞானானந்தம், அதுக்கு அடுத்தது ஆன்மானந்தம். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிற எனக்கு டைம் இல்லை, அதனால சொல்லிடுறேன். ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். பரமானந்தம், பிரம்மானந்தம், பேரானந்தம், ஏகானந்தம், அத்துவிதானந்தம், சச்சிதிதானந்தம், சுத்த சிவ ஆனந்தம், சமரச ஆனந்தம். இத்தனை ஆனந்தம் இருக்கிறது நம்ம எப்படி தெரியும்? திருவருட்பாடினா நமக்கு இந்த நூல், இது எந்த நூல்களில் இது சொல்லப்படுது? சிந்தனை பண்ணி பாருங்க. ஆக திருவருட்பாடு நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம். வள்ளல் பெருமான் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய சத்குரு. நம்ம எந்த சத்குரையும் தேடிட்டு போக வேண்டியதில்லை. வள்ளல் பெருமானுக்கு மேலே ஒரு சத்குரு உண்டுங்களா? இல்லைங்க. எனக்கு குரு தேடிட்டு போகிறோம் அப்படின்னா அப்போ வள்ளலாரை நம்பளின்னு அர்த்தம். இன்னொரு குருவை நம்ம போய் தேடணும்னா வள்ளலார் நம்பளின்னு தான் அர்த்தம். ஆகவே வள்ளல் பெருமான்ட்ட எல்லாம் இருக்குது, இல்லாததே கிடையாது. எல்லாருக்கும் தருவேன், இல்லாமல் எனக்கு இல்லை, எல்லாருக்கும் தருவேன்கிறார். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான்ட்ட வந்தவங்க நாம் இன்னொருத்தட்டு போய் கடன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கோடீஸ்வரர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஒரு லட்சாதிபதிக்கிட்ட போய் நம்ம வந்து கணக்கு வைக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? கோடீஸ்வரர் எந்த நேரம் நம்ம போனால் ₹1,00,000 கேட்டாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இன்னொரு லட்சாதிபதி நம்ம நண்பாக சேர்த்த வேண்டிய அவசியம் என்ற நிலையில் இதோட இந்த பெருமானுடைய ஒரு புகழை சொல்லிட்டு நம்ம தலைப்புக்கு வர்றேன். ஏன்னா சாதாரண தலைப்பு அல்ல, இதெல்லாம் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் பேச வேண்டிய தலைப்பு. இருந்தாலும் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நேரம் கடந்து எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஒரு வீடு தீப்பிடிச்சிருச்சு. தீப்பிடிச்ச வீட்டில் முதல்ல எதை போய் நம்ம காப்பாற்றுவோம்? டிவி, பணம், காசு, நகை, நட்டை தான் முதல்ல காப்பாற்ற போவோம். இல்லை சட்டிமானையும் பித்தளை சாம்பளத்தையும் செம்பு சாம்பளத்தையும் போய் எடுக்கிறதுக்கு போய் எடுத்து தப்பிக்கிறதுக்கு போவோமா? அப்படி நாம் வந்து மேடைகளில் பேசும்போது அந்த மாதிரி நுண்ணிய கருத்துக்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வரணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆகவே என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே வள்ளலார் வந்து இந்த 3ஆம் திருமுறைங்கிறது ஒரு அற்புதமான இலக்கியம். இந்த மாதிரி இலக்கியத்தை நீங்கள் எந்த இலக்கியத்திலையும் பார்க்க முடியாது. அப்படி பார்க்குறதுன்னா சொன்னதை காட்டுங்க என்ற நிலையில் சொல்லி சேலஞ்சே பண்ணுறேன். அந்த சேலஞ்சு பண்ணிட்டு சொல்கிறேன், அந்த 3ஆம் திருமுறை நுட்பத்தை நம்ம எடுத்து சொன்ன மாதிரி உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னால் புரியாது. இந்த இங்கித மாலைன்னு ஒன்று எழுதியிருக்காரு நமக்கு, அது 1ஆம் திருமுறையில் வருது. இந்த இங்கித மாலை வந்து எதனுடைய சாயல் அப்படின்னா, மாணிக்கவாசகர் எழுதின திருக்கோவையாருடைய சாயல். பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுன்னு சொல்லி இறைவன் சொன்னதுக்காக மாணிக்கவாசகர் பாடினார்கள் அந்த திருக்கோவையாருடைய சாயல் தான் இங்கித மாலை என்ற நிலையில் இந்த இங்கித மாலையினுடைய நுட்பத்தை பற்றி பெருமான் அவர்கள் அவரே கைப்பட எழுதினது. அதாவது எப்படி இறைவனை தலைவனாகவும் ஆன்மாக்கள்லாம் தலைவியாகவும் இருந்து அந்த தலைவனை இந்த தலைவியெல்லாம் எப்படி அடையணும், அதுக்குண்டான ஆர்வம் என்ன, அதுக்குண்டான விரைவு என்ன, அதுக்குண்டான வேகம் என்னங்கிறத காட்டுறாரு. இந்த வேகமும் இந்த ஆர்வமும் விரைவும் வந்துன்னா நான் அடைஞ்ச இன்பத்தை நீங்களும் அடையலாம். எனக்கு அந்த ஆர்வமும் அந்த அந்த ஒரு உணர்ச்சி இருந்தது, அந்த உணர்ச்சியினால் நான் அடைஞ்சேன். உங்களுக்கு இந்த ஆர்வத்தை இந்த உணர்ச்சியை உண்டு பண்ணுங்கிறதுக்காக இந்த 3ஆம் திருமுறை எழுதுறாரு. இந்த உணர்வுல இந்த தலைவியினுடைய உணர்வுல நாம் போனோம்னா இறைவன் அடைய முடியாத போயிருங்களா? நினைச்சு பாருங்க. என்ற நிலையில் அந்த ஆர்வத்தை மட்டும் பெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க. இவருடைய நுட்பத்தை மட்டும் சொல்லிடுறேன். இது என்னுடைய அடிப்படையில் இந்த பெருமான் இதை அமைச்சிருக்காருன்னு சொல்ற பாருங்க. இது பெருமான் கைப்பட எழுதுறது. அந்த இங்கித மாலையினுடைய பொருள் சொல்லும்போது சொல்றாரு, 3 நிலையை சொல்றாரு. கடவுள் மாட்டு கடவுள் பெண்டில் நயப்பணமும், கடவுளை கடவுள் தன்மையில் உள்ள பெண்கள்
அதாவது இப்போ சிவபுராணம் வச்சுங்க, சிவபுராணம் பார்வதி எப்படி விரும்பினாலோ அப்படி விரும்பக்கூடிய ஒரு நிலை. பார்வதி சிவ காமி, சிவத்தை காமிப்புகள், காமிப்புகள்லாம் நம்ம காட்டுறவர்கள் இல்லை, விருப்பப்படுவர்கள், ஆசையை சிவத்து மேலே ஆசைப்படுறவர்கள். அவர் பெரிய காமி அப்படிங்கிறாங்களே, காமின்னு என்ன, அது மேலே அளவு கடந்த விருப்பத்தை வச்சது. அப்போ சிவகாமி என்பது என்ன, சிவத்து மேலே அளவு கடந்த இன்பத்தை வைத்தார்கள். அது மாதிரி நீங்களும் சிவத்தின் மேலே அளவு கடந்த இன்பத்தை வச்சிங்கன்னா நீங்களும் சிவகாமி தான். அந்த சிவகாமி கிடைச்சத ஆண்டவன் உங்களுக்கு கிடைக்க மாட்டாரா? ஏன்னா உலகத்தில் ஒருத்தருக்கு கிடைச்சது இன்னொருத்தர் கிடைக்காத போகாது, அதான் இயற்கை. எனக்கு கிடைச்சது இவருக்கு கிடைக்காது போயிருமா? எனக்கு கிடைக்கலன்னா இவருக்கு கிடைக்காது. இப்போ எனக்கு கிடைச்சப்போ நான் எந்த ரூட்டில் அதை போய் கிடைச்சதோ அதே ரூட்டில் இவர் போனால் இவருக்கு கிடைக்கும்ல. அப்போ வள்ளலாறு கிடைச்சது ஏன் நமக்கு கிடைக்காதுங்கிற சிந்தனைக்கு நம்ம வரணும். அந்த சிந்தனைக்கு வராது நம்ம வேக்கானம் பேசிட்டு இருந்தால் வேலைக்காக. அப்போ சொல்றாரு பாருங்க, கடவுள் மாட்டு கடவுள் பெண்டில் நயப்பனவும். கடவுள் நிலையில் உள்ள பெண்டிர்கள் கடவுளை நயப்பது, இது ஒரு நிலை. அடுத்த நிலை, கடவுள் மாட்டு மானிட பெண்டில் நயப்பனவும். கடவுள் மானிட பெண்களை விரும்புகிறது.